ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான படம் பார்க்க போறோம். ஆக்ஷன் த்ரில்லரா எடுக்க வேண்டிய படத்தை சைக்காலஜிக்கல் த்ரில்லரா எடுத்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு படம். படத்தோட பேரு யூ வர் நெவர் ரியலி ஹியர்னு 2017ல வந்த படம். இந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுமா? ஜோக்கர் படத்துல நடிச்ச ஜோக்கின் ஃபீனிக்ஸ். அதனால ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. சரி வாங்க இப்ப இந்த படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தரோட முகத்துல பிளாஸ்டிக் கவர் வச்சு மூடி சாகடிக்க பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இந்த படத்தோட ஹீரோ தன்னைத்தானே பிளாஸ்டிக் கவர் வச்சு மூடி சூசைட் பண்ண பாத்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் அடிக்கடி வரும், மனநோய் மாதிரி. அது எதனால வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே ஹீரோவையும் அவர் அம்மாவையும் போட்டு அவங்க அப்பா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அதோட ஹீரோ மிலிட்டரிலையும் எஃபிலையும் வேலை பார்த்தாலு. அதுவும் மிலிட்டரியில பார்டர்ல இருந்தப்போ அங்க நடந்த சம்பவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. ஹீரோ அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிட்டு இவர் தான் பாத்துக்கிறாரு. ஹீரோவோட வேலை என்ன தெரியுமா? சின்ன பொண்ணுங்களை கடத்தி வைக்கிற கும்பல் இருக்கும்ல, அந்த கும்பல் கிட்ட இருந்து அந்த பொண்ணுங்களை காப்பாத்துற வேலை தான். அதுவும் எல்லா குழந்தைங்களையெல்லாம் காப்பாற்ற மாட்டாரு. கடத்திட்டு போயிட்டாங்கன்னு காசு கொடுத்து இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து காப்பாத்திட்டு வாங்கன்னு போய் வேலை கொடுப்பாங்கல்ல, அவங்க கொடுக்குற வேலையை மட்டும் முடிச்சுட்டு வருவாரு. அதுலயும் நம்ம ஹீரோ மிருகத்தனமா நடந்துக்கிற ஒரு ஆளு. வேலையை முடிக்க எவன் குறுக்க வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ ஒருத்தருக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பாஸுக்கும் இவருக்கும் நடுவுல மிடில் மேன் ஏஞ்சல்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஏஞ்சல் கிட்ட தான் பாஸ் எங்க யார காப்பாத்தணும்னு இன்ஃபர்மேஷன் சொல்லி விடுவாரு. அத அந்த ஏஞ்சல் நம்ம ஹீரோவுக்கு சொல்லுவாரு. அதே மாதிரி ஹீரோவோட வீடு எங்க இருக்குன்னு கூட இந்த ஏஞ்சலுக்கு தெரியாது. ஏஞ்சல் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் வச்சிருப்பாரு. அங்க போய் பொருள் வாங்குற மாதிரி ஹீரோ இன்ஃபர்மேஷன் வாங்கிப்பாரு. இப்போ ஒரு நாள் ஹீரோ மிஷன் எல்லாம் முடிச்சிட்டு லேட் நைட்ல அவரோட வீட்டுக்கு போகும்போது ஏஞ்சலோட பையன் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான் போல. அந்த ஃப்ரெண்டு வீடு நம்ம ஹீரோவோட பக்கத்து வீடா இருந்திருக்கும். நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, ஏஞ்சலுக்கு கூட ஹீரோ எங்க இருக்கான்னு தெரியாது. இப்ப ஏஞ்சலோட பையன் ஹீரோவோட வீட்டை பார்த்துட்டானா, அவன் பார்த்துட்டான்றத ஹீரோவும் பார்த்துட்டாரு. அடுத்த நாளே ஏஞ்சலோட கடைக்கு போய் உன் பையன் நான் எங்க இருக்கேன்னு பார்த்துட்டான், இதனால என்னை தேடி யாராச்சும் வந்தா உங்களுக்கும் தான் ஆபத்து, அதனால இதோட நம்ம டீலிங்க முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாஸை பார்க்க போறாரு. இப்போ ஹீரோக்கு அடுத்த வேலை வந்திருக்கு. செனேட்டரோட பொண்ணை யாரோ கடத்திட்டாங்களாம். ஒரு அட்ரஸையும் கொடுத்து காசை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹீரோவோட பாஸ் நீ செனேட்டரை போய் பார்த்து பேசுன்னு அனுப்பிவிட ஹீரோவும் செனேட்டரை பார்க்கறதுக்கு போக, செனேட்டரோட பொண்ணு பேரு நைனா. செனேட்டரோட ஒய்ஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அம்மா இறந்து போனதுல இருந்து பொண்ணு நைனா அப்பப்ப வீட்டை விட்டு ஓடி போயிருவாளாம். ஆனா இந்த வாட்டி 2 நாளா காணோம். அப்புறம் தான் ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த அட்ரஸ்க்கு வாங்க, காசை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு லெட்டர் வந்திருக்கு. இதெல்லாம் செனேட்டர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஹீரோவும் ஒரு ஹோட்டலோட அட்ரஸை கொடுத்து ஒரு ரூம் நம்பரையும் சொல்லி இந்த ஹோட்டல் ரூமுக்கு அதிகாலையில 3 மணிக்கு வந்துருங்க, உங்க பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இப்ப நைனா எந்த பில்டிங்ல வச்சிருக்கிறதா அட்ரஸ் கொடுத்தாங்களோ அந்த பில்டிங் கிட்ட போய் வேவ் பாக்குறாரு. வேவ் பார்த்துட்டு நைட் அந்த பில்டிங் முன்னாடி போய் காரை விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பையன் அந்த பில்டிங்குள்ள போயிட்டு வெளியில வரான். அவன் கிட்ட அட்ரஸ் கேட்கற மாதிரி கூப்பிட்டு புடிச்சு மிரட்டி அவன் சும்மா சின்ன சின்ன வேலை பாக்குறதுக்கு உள்ள போயிட்டு வருவான் போல. அவங்கிட்ட உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, கடத்தப்பட்ட பொண்ணு எந்த ரூம்ல இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த பில்டிங்கோட பாஸ்கோடையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் வரிசையா எல்லாரையும் சாகடிச்சு நைனாவையும் பார்த்துட்டாரு. அந்த பொண்ணு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா போல. அது ஹீரோவை பார்த்து கூட கத்தல, நீங்க யாருன்னு எதுவுமே கேட்கல, அது பாட்டுக்கு அமைதியா இருக்கு. ஹீரோவும் போலான்னு கூப்பிட உடனே கூடவே போகுது. ஹீரோ நைனாவை மட்டும் தான் காப்பாத்துறாரு. அங்க நிறைய பொண்ணுங்க இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் காப்பாத்தல. நைனாவை மட்டும் கார்ல கூட்டிட்டு அவ அப்பா கிட்ட சொன்ன ஹோட்டல் ரூம்ல நைனாவை வச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் கொடுக்கறாரு. மழையில வேலை நனைஞ்சிருப்பா. ஹீரோ டவல் வச்சு தொடச்செல்லாம் விடுறாரு. இப்ப அந்த ரூம்ல டிவி ஓடிட்டு இருக்கு. அதுல பார்த்தா இந்த நைனாவோட அப்பா செனேட்டர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதா நியூஸ் ஓடுது. அந்த பொண்ணு அதை பார்த்து கூட பெருசா எந்த எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல. ஹீரோ தான் டக்குன்னு அந்த பொண்ணோட காதை பொத்திக்கிட்டு வேற பக்கமா திருப்பி வைக்கிறாரு. அதே நேரம் காலிங் பெல் அடிக்கிற சத்தம். யாருன்னு கதவை திறந்தா ரூம் சர்வீஸ் பையன் தான் நிக்கிறான். அதுக்குள்ள பார்த்தா அவன் தலையில ஒரு போலீஸ் கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு உள்ள வராரு. அவர் கூடவே இன்னொரு போலீஸும் வர. போலீஸ்க்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சிச்சு என்னன்னு தெரியல. ஒரு போலீஸ் மட்டும் நைனாவை அப்படியே தூக்கிட்டு வெளியில கிளம்ப நைனா நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டே போறா. இன்னொரு போலீஸ் இருந்தார்ல, அவர் ஹீரோவை போட்டுதல வந்திருப்பார் போல. கண்ணை வச்சு பாயிண்ட் பண்ண நம்ம ஹீரோ என்ன சும்மாவா, போலீஸ் கூட சண்டை போட்டு சாகடிச்சிட்டாரு. இந்த பொண்ணு நைனா கடத்தலுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு போல. இப்ப அவளை எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல. அடுத்த நாள் ஆயிட்டு ஹீரோ அவரோட பாஸை போய் பார்க்க போக பாஸை ரொம்ப கொடூரமா
டார்ச்சர் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. பாஸ் பக்கத்திலே ஏஞ்சலோட கார்டும் கிடைக்கும். உடனே ஹீரோ ஏஞ்சலுக்கு கால் பண்ண அங்க ஏஞ்சல் தலையிலையும் ஏஞ்சல் பையன் தலையிலையும் புல்லட் இறங்குது. யார் இதெல்லாம் பண்றா என்னன்னு ஒண்ணுமே புரியல. அடுத்து ஹீரோ பயந்துட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவர் அம்மாவையும் சாகடிச்சிட்டாங்க. அவர் அம்மாக்கெல்லாம் ரொம்ப வயசானவங்க, அவங்கள கூட விட்டு வைக்காம சாகடிச்சிருக்கானுங்க. யாரையும் சாகடிச்ச சீன் எல்லாம் காட்டல, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உள்ளதான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதான் இது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் லிஸ்ட்ல வந்துருச்சு, இல்லைன்னா ஆக்ஷன் த்ரில்லரா வந்திருக்கும். ஹீரோ அம்மா ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்பதான் தெரியுது அம்மாவை சாகடிச்சவங்க இவரை சாகடிக்க இன்னுமே வீட்டுக்குள்ள இருக்கானுங்க. 2 பேர் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஏதோ கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் தான் போல. ஹீரோ அதுல ஒருத்தனை சாகடிச்சுட்டு இன்னொருத்தனை அரைக்குறைய உயிரோட வச்சு உண்மையை விசாரிக்கிறாரு. இப்பதான் நிறைய விஷயம் வெளியே தெரிய வருது. செனேட்டர், பாஸ், ஏஞ்சல் பையன்னு எல்லாரையுமே இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்ண சொன்னது யாருன்னு பார்த்தா அந்த ஸ்டேட்டோட கவர்னராம். அந்த கவர்னருக்கு வேற சின்ன பொண்ணுங்க கூட உறவு வச்சுக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா. அதுலயும் நைனா தான் அவரோட ஃபேவரட்டாம். இதுல இருந்து ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு நைனா அவ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அப்ப அவளுக்கே தெரியாம அந்த கவர்னர் அவளை யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதனாலதான் அப்பப்ப அவ காணாம போயிருந்திருக்கா. அப்புறம் ஹீரோ ஃபர்ஸ்ட் அம்மாவோட பாடியை எடுத்துக்கிட்டு அவங்கள ஆத்துலயே விட்டுறான்னு பாடியை நல்லா கவர் பண்ணி கல்லை கட்டி ஆத்துக்குள்ள இறக்கிட்டு அவரும் நிறைய கல்லை பாக்கெட்ல எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு அவங்க கூடவே இறந்து போயிடலான்னு தண்ணிக்குள்ளேயே போயிட்டாரு. தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும்போது நைனாவும் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி இல்யூஷன் வருது. அந்த குழந்தைக்கு நாம தானே இருக்கோன்னு இப்பதான் தோணுது. இப்ப பாக்கெட்ல உள்ள கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வேகமா நீந்தி மேல வந்துட்டாரு. இப்பதான் நமக்கு இன்னொரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. அந்த செனேட்டருமே அந்த கவர்னர் மாதிரி தான் மோசமானவன் தான். இப்ப நம்ம ஹீரோ அந்த கவர்னரோட ஆபீஸ்க்கு வெளியில நின்று கவர்னர் கார்ல வீட்டுக்கு கிளம்பவும் பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போய் வீட்டை கண்டுபிடிச்சி உள்ள போய் வரிசையா ஒரு ஆளைய போட்டு தள்ளிட்டே வீட்டுக்குள்ள போறாரு. ஒரு சின்ன பொண்ணோட ரூம் மாதிரி பிங்க் கலர்ல ஒரு ரூம் டெக்கரேட் ஆயிருக்கு. பார்த்ததுமே இது நைனான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்பதான் உள்ள பார்த்தா ஏற்கனவே அந்த கவர்னர் கழுத்து அறுத்த நிலையில இறந்து போய் கிடக்குறான். நைனாக்கு வர என்ன ஆச்சுன்னு தெரியல. லேட்டா வந்துட்டோமோன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி உட்காந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு வெளியில வந்து பார்த்தா நைனா கையெல்லாம் ரத்த கரையா டைனிங் டேபிள்ல உட்காந்து அதே கையோட சாப்பிட்டுட்டு இருக்கா. இவதான் அந்த கவர்னர் கதையை முடிச்சிருக்கா. அவ பக்கத்துல கவர்னரை சாகடிக்க யூஸ் பண்ண சவர கத்தியும் இருக்கு. இந்த பிள்ளைய சின்ன வயசுல இருந்தே தப்பா யூஸ் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க. ஹீரோவும் ஆல்ரெடி சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வளர்ந்துருப்பாரு. அதனால நைனாவை பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப அவளையும் கூட்டிட்டு கார்ல ஏத்திட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இந்த படம் முழுக்கவே நிறைய சூசைட் தாட்ஸ் வரும். கத்தியை பார்த்தா குத்திக்கணும்னு தோணும், தலையை எங்கேயாவது அடிச்சுக்கணும்னு தோணும். இப்போ ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கும் போது கூட அப்படியே கண் எடுத்து சுட்டுட்டு சாகணும் போல இருக்கு. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த நைனா நம்புறது நம்ம ஹீரோவை மட்டும்தான். அவ ஹீரோ கிட்ட நாம அடுத்து எங்க போக போறோம்னு கேட்கறதோட இந்த படம் முடியுது. இனிமே இவங்க 2 பேருமே ஒன்னாவே டிராவல் பண்ண போறாங்க. ஹீரோ கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பாரு. நைனாவும் ஹீரோவுக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பா. அப்படியே இந்த படம் முடியுது. அடுத்து வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.